வணக்கம் மகளே. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு சீசன் 6 தான் ஞாபகம் வருது அப்படி தான் சொல்லணும். ஸோ என்ன ஏது செகண்ட் ரோமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கான முதல் ப்ரோமோ வருது. முதல் ப்ரோமோலையே ராணுவங்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுனாலும் பாதி பேர் ராணுவங்கிறாங்க. திருப்பி எவிக்ஷன் இப்போ வந்திருக்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் யார் ஆக போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ராணுவங்கிறாங்க. இந்த ஒருத்தரை கார்னர் பண்ணும்போதே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், சீசன் 6 மாதிரி அசீம் இப்படி தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து யார் டைட்டில் அடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அசீம்னாங்க. ஒட்டுக்காக சொன்னாங்க. கடைசியில் இந்த டைட்டில் கப்பை தூக்கி அசீம் கையில் கொடுத்தப்போ எல்லோரும் மூஞ்சி செத்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இவங்களே டைட்டில் தூக்கி ராணுவ கையில் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ செகண்ட் ப்ரோமோ யார் எவிக்ட் ஆக போகிறான்னு கேட்குறாங்க. எல்லாருமே ராணுவம் தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஓகே. பட் எவிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுவே க்ளூ கொடுத்துட்டாரு. நீங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறீங்க, பட் இங்கே நடந்திருக்கிறது வேறல, மக்கள் நினைக்கிறது வேறல அப்படிங்கிற மாதிரி அன்சிதா பேரை தூக்கி காட்ட போகிறாரு. ஸோ அன்சிதா எவிக்ட் ஆக போகிறாங்க. விஜய் விஷால் அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாப்ல. அப்பாடா, 2வது கேட்டு காலி. அடுத்து யார்? சௌந்தர்யா தானே. சௌந்தர்யா தூக்கலாமா, பவித்ரா ஜென்னி தூக்கலாமா? பவித்ரா ஜென்னி அதுவாக போயிடும். சௌந்தர்யா கார்னர் பண்ணலாம்னு சொல்லி அடுத்து பவித்ரா ஜென்னிலேருந்து அஞ்சிதாட்டேருந்து சௌந்தர்யா பக்கம் கார்னர் பண்ணால் கிளம்பிடுவாப்ல. ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சௌந்தர்யா காலி பண்ணுறதுக்குள்ளே இப்போ நம்மளால் விஷாலை வெளியெடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மிட்வீக்கில் பவித்ரா ஆர் விஷால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளில எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன் எல்லாத்துக்கும் ராணுவம் மட்டும் இழுத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கே தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.